தண்டனை விவரம் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை என்றும் உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் குற்றவாளி சபரிராஜனினுடைய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். தண்டனை உறுதி செய்யப்பட்ட 9 குற்றவாளிகளும் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக குற்றவாளி சபரிராஜனினுடைய வழக்கறிஞர் தெரிவிக்கையில் தண்டனை விவரம் இன்னும் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை, மேலும் உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக குற்றவாளி சபரிராஜனினுடைய வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. தீர்ப்பின் முழு விவரம் எங்களுக்கு தெரியல. முழு விவரத்தை படித்து பார்த்துட்டு மேல்முறையீடு போகிறதுக்கு முயற்சி. ஓகே, இது உயர்நீதிமன்றத்தை அணுகிறது இருக்கிறீங்களா இல்லை என்ன மாதிரி? உயர்நீதிமன்றம் தான். அப்பீல் வந்து ஹைகோர்ட் தான், மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த தண்டனை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அது வேண்டாம் இல்லை, ஏன்னா இளம் வயது அந்த பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தினுடைய சரி அந்த குற்றவாளியை சொல்லுடைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருந்து ஒரு வாதத்தில் வச்சுருக்கீங்க. இந்த தண்டனை எதிர்பார்த்தீங்களா? அது நீதிமன்றம் கொடுக்கறது, அதை பற்றி வேண்டாம். நம்ம தீர்ப்பு பார்த்துட்டு நம்ம அப்பீல் போகிறோம். அப்பீல் போகிறோம். ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. தீர்ப்பின் முழு விவரம் எங்களுக்கு தெரியல. முழு விவரத்தை படித்து பார்த்துட்டு மேல்முறையீடு போகிறதுக்கு முயற்சி. ஓகே, இது உயர்நீதிமன்றத்தை அணுகிறது இருக்கிறீங்களா இல்லை என்ன மாதிரி? உயர்நீதிமன்றம் தான். அப்பீல் வந்து ஹைகோர்ட் தான், மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த தண்டனை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அது வேண்டாம் இல்லை, ஏன்னா இளம் வயது அந்த பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தினுடைய சரி அந்த குற்றவாளியை சொல்லுடைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருந்து ஒரு வாதத்தில் வச்சுருக்கீங்க. இந்த தண்டனை எதிர்பார்த்தீங்களா? அது நீதிமன்றம் கொடுக்கறது, அதை பற்றி வேண்டாம். நம்ம தீர்ப்பு பார்த்துட்டு நம்ம அப்பீல் போகிறோம். அப்பீல் போகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசாந்த். வணக்கம் பிரசாந்த், உங்களுடன் குற்றவாளி சபரிராஜனினுடைய வழக்கறிஞர் பேசுகையில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அவர் உங்களுடன் பகிர்ந்து கொண்ட பிற தகவல்கள் என்ன? கனகரா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குறிப்பாக தமிழகத்தையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் வழக்காக இந்த வழக்கு பார்க்கப்பட்ட நிலையில இன்று தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைவரும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே குற்றவாளிகள் என்றும், அதே போல இவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பதும் விதிக்கப்பட்டு நீதிமன்ற மகளிர் நீதிமன்ற நீதிபதி நன்மை செய்தவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில செய்தியாளரை சந்தித்த சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சுரேந்தர் குறிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தது போல பலமான ஒரு சாட்சிகளை நாங்கள் முன்வைத்து வாதமாடினோம். அதன் அடிப்படையில அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில தற்போது நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அந்த குற்றவாளி தரப்பு, அதாவது கூடிய சபரிராஜனுடைய வழக்கறிஞர் பாண்டியராஜ் நம்முடைய நியூஸ் 7க்கு பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் பாத்தீங்கன்னா இந்த தண்டனையோட முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெற்ற பிறகு உயர்நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்தில் செய்த பொழுது குற்றவாளிகள் தரப்பில் வாதாடிய இந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு இந்த குற்றவாளிகள் அனைவருமே இளம் வயதுடையவர்கள். எனவே அவருடைய வயதை கணக்கிட செய்ய வேண்டும். அதே போல அவருடைய வயதான வீட்டில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் கருத்தில் கொண்டு இவருடைய இளம் தலைமுறை என்பதன் காரணமாக இவருடைய வாழ்க்கையும் கருத்தில் கொண்டு இவர்களுக்கு மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இவையெல்லாம் வாதங்களாக நீதிமன்றத்திலே அவர்கள் வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தண்டனை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் வாதம் வைத்தார்கள். அந்த அடிப்படையிலும் ஆனால் அதையெல்லாம் மீறி தண்டனை என்பது அதிகபட்ச தண்டனையாக சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த தண்டனை கேட்டவுடன் அந்த ஏவன் அக்கிஸ்டார் கூடிய சபரிராஜன் அவருடைய வழக்கறிஞர் பாண்டியராஜன் தற்போது நீதிமன்ற வாயிலில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்திருக்கிற பிரத்யேகமாக தற்போது இந்த வழக்கு தொடர்பாக நாங்கள் மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம் உயர்நீதிமன்றத்தில். அதற்கு பிறகு தண்டனை முழுமையாக விவரம் கிடைக்கப்பட்ட பிறகு அதனுடைய என்ன வாதங்களை வைத்து மேல்முறையீடு செய்யலாம் என்ற அடிப்படையில் தற்போது நாங்கள் மேல்முறை செய்ய இருக்கிறோம் என்று தற்போது தெரிவித்திருக்கிறார் கனகதரா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.